இவ்வளோ கேவலமான விஷயம் எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுக்குள்ளே யோசிச்சு பார்க்கல. ஆனால் அதேமாரி நடந்துருச்சு. அப்படி என்ன தான் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து கிட்டத்தட்ட 35 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. எப்படி ப்ரோ ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியும் கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கிரியேட்டிவ்ஸ்ட்டை போய் நானாக பர்சனலாக டிஎம் பண்ணியும் கால் பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை இன்னும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணால், நான் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். முதல்ல என்ன ஒரு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து கிட்டத்தட்ட 35 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. அது எப்படி ப்ரோ ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, June 28 அன்னைக்கு வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியிலேருந்து 2 வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ இன்ஸ்டாகிராம் கிளிச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். 2-3 பேர் அதான் சொன்னாங்க, கிளிச்சாக இருக்கும், வீடியோ வந்துடும் அப்படின்னா. நெக்ஸ்ட் டே பார்த்தா 3 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. மொத்தமாக 5 வீடியோ. ப்ரோ என்ன ப்ரோ திரும்ப என்னோட வீடியோ டெலிட் ஆயிருக்குன்னு. அப்புறமா வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க ப்ரோ, எதுவும் ரிப்போர்ட் அடிச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா பல்காக 10 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. என்னடா ஒரே நாளில் 10 வீடியோ டெலிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஐடி எதுவும் ஹேக் பண்ணிட்டாங்களா, இல்லை நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆக போதா, யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ யோசிச்சு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டை மாற்றிட்டு லாக் அவுட் ஆல் டிவைஸ் கொடுத்தேன். திரும்ப லாகின் பண்ணி இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி ரெக்கவர் மெயில் ஐடியை மாற்றினேன். அண்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணேன். அப்புறமா வந்து அதுக்கப்புறமாவும் திரும்ப நான் வந்து லாக் அவுட் ஆல் டிவைஸ் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி லாகின் பண்ணேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ டெலிட் ஆகாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா June 28 ஜூலை 10 கிட்டத்தட்ட 35 வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. நான் பாஸ்வேர்டில் எல்லாம் சேஞ்ச் பண்ணியுமே டெலிட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ ஆச்சு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் கேட்டால் அவங்ககிட்ட சொன்னாங்க, ஐடி ஹேக்காக இருக்கான் பாருங்கள், மெயில் ஐடி மாற்றுங்க, ரெக்கவர் ஐடி மாற்றுங்க, ஆனால் வந்து பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. நானும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் ஃபோன் நம்பர் மாற்றிட்டேன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஃபேஸ் வெரிஃபிகேஷன், இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு சும்மா இருந்துச்சா பார்த்தீங்கன்னா அப்பயே 2-3 வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. சரி ஓகே என்னடா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஃபைனலாக சரி நம்ம வந்து மெட்டா சப்போர்ட்டில் வந்து கேட்போம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் மெட்டா சப்போர்ட் இருக்கும், அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணேன். சரி ஒரு வாட்டி பண்ண பார்க்க மாட்டேன் சொல்லி 2 வாட்டியாக பண்ணேன். ஓகேன்னு பார்த்தா 2 சாட் ஓப்பன் ஆச்சு. அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க வந்து ஃபோன் நான் மெசேஜ் பண்ணேன், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள், எதுவும் வந்து இது வந்திருக்கா, அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் எதுவும் காமிக்குதா, அண்ட் ரிப்போர்ட் எதுவும் வந்திருக்கா, அண்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுவும் மீறி இருக்குன்னா சொல்லி செக் பண்ணுங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேங்க. ஆனால் எனக்கு அந்த எந்த இதுவும் இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கண்ணா, ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணேன். ஓகே பார்த்துட்டு உங்கள் வீடியோ என்னென்ன வீடியோ ரைட் ஆனிச்சு, உங்கள் ஒரு 5 வீடியோ இது பண்ணுங்கண்ணே. இவ்வளோ நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து எடிட் பண்ணி ஃபைனலாக அப்லோட் பண்ணுற வீடியோவை நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய கிரியேட்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பண்ணால் சூப்பர். நம்ம வீடியோ எதுவும் யாரோ ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க, ஏதோ வகையில் வந்து நம்ம வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிச்சு ரொம்பவே. அவங்க வந்து வீடியோஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் 5 வீடியோமே சென்ட் பண்ணிட்டு எல்லாமே உட்காந்து பார்த்து செக் பண்ணிட்டு உங்கள் வீடியோஸில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எதனால் டெலிட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு மேலே உள்ள டீமுக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட திரும்ப நான் மெசேஜ் வந்துச்சு, நானும் மெசேஜ் பண்ணேன். ஸோ காலில் பேசலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகேண்ணே. என்னோட ஃபோன் நம்பர் ஒரு இதில் கொடுத்தேன். ஸோ இன்னும் சாட் சொன்னால 2 சாட் ஓப்பன் பண்ணேன். ஒரு சாட்டில் வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தேன். 2ஆவது சாட்லேயும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி என் ஐடியை லாகின் பண்ண சொல்லி அவன்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளு, ஸோ எனக்கும் நானும் கேட்குறேன் நீனும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன். அவனுக்கு கேட்டிருந்தான். அதே மாதிரி அவன் நம்பரையும் ஒரு சாட்டில், என் நம்பர் ஒரு சாட்டில் எனக்கு கால் பண்ணுவாங்க. திரும்ப என்னோட வீடியோஸு, அந்த வீடியோக்கு என்ன தமிழ் வச்சுருந்தீங்க, எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டாங்க. எல்லா டீட்டும் சொன்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவனை அந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட வந்து ஒன்று சொன்னாங்க, இனிமேல் வந்து உங்கள் ஐடியிலேருந்து வீடியோஸ் வந்து டெலிட் ஆகாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் நடக்கும், ரிப்போர்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்,
இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. ஃபைனாக என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஐடியில் வீடியோஸ் இருக்குல்ல, எல்லா வீடியோஸ் ரீச் ஆன வீடியோஸ் எல்லாத்துக்குமே பழைய வீடியோஸ் ஃபுல்லாகவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் கண்டென்ட் போட்டிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி இப்போ ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்ணால் வீடியோ டெலிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட 15 to 20 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ ரிப்போர்ட் அடித்தா அது டெலிட் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து எனக்கு சொன்னது. அது வந்து நிறைய பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் கண்டென்ட் நான் போடுற மாதிரியே கண்டென்ட் வந்து இவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொன்னாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஐடியா வந்து பிளாக் பண்ணிடுங்க, இல்லை வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? பிளாக் பண்ணிட்டா எந்த வீடியோஸும் உங்களுக்கு வராது. எதுக்கு இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில எனக்கு. ஆனால் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் யாருக்கும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பிடிக்கலன்னா என்னை பிளாக் பண்ணிடுங்க. ஆனால் யாரையும் நான் மீன் பண்ணி சொல்ல. ஸோ பண்ணவங்கள கடவுள் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ வந்து அவங்க வீடியோ வந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க, வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவுக்கு நாங்கள் போட்ட எஃபெக்ட்டு, நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு போட்ட முயற்சி, நான் எத்தனை வீடியோஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பேன், அது எடிட் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபைனலாக எடிட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சில வீடியோ வந்து ரீச் ஆகிருக்கு, நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரீச் ஆகிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் வந்து போகாது. பட் அது எதுனாலும் சொல்ல முடியாது. அது ஒரு நாள் ரீச் ஆகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு வீடியோவாக தான் தெரியும். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் இந்த வீடியோ அந்த இது புரியும். ஒரு வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த வீடியோக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து நானும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸோ ஒரு நாள் கேப் போட்டாச்சு, திரும்ப வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை, உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இனிமேல் லாங் வீடியோஸ்லாம் போகலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யூடியூப் சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதுக்கு மேலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஸோ பாய்.